அது இல்ல. இப்ப வந்தது யாரு தெரியுமா? யாரு? ஏதோ நான் பார்க்கவே இல்லையே. மாமா நீங்களா? எங்க எங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? எங்க தேடினீங்க? நீ இல்ல நம்ம முந்தான போனோம்னா வெளியே இருக்க. ஏய் வெளியே இருக்க நான் போனேன். நீ எப்ப வந்த? துணைக்கு வந்து லைட் எடுத்துக்கிட்டு இருந்தேல்ல. ஆமா மாமா தேடி பார்த்தேன். இன்னைக்கு போய் லைட் அடிக்கிறேன். ஒருத்தன் நான் மாதிரியே கரடி மாதிரி உட்காந்துருக்கேன். மாமா நான் கூப்பிடறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்களே எப்படி? அவ்வளோ மேல பாசம். என் மேல அவ்வளோ பாசமா? ஆமாடா. உண்மைதானா? என்ன செய்யறேன்னா சரி உள்ள போ. எப்ப நான் வரணும்? நான் கூப்பிடுற நேரம்லாம் வரணும். ஏய் நீ கூப்பிடுற நேரம்லாம் வந்துற. நானே மினி பஸ்ஸா? அதுவே வராது. மினி பஸ் அப்ப விட்டுட்டாங்க. நீ கூட்ட முன்னாடி வர இந்த புள்ள அப்படியே வர. ஏய் நான் தான் முன்னாடி மோரே பாரு. மாமா உண்மை. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நீ என்ன நீ ஏய் எனக்குன்னு ஒரு வெத்தலை போடாத. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நல்ல பல்ல கெடுக்காத. பல்ல காட்டு. ஐயோ சி நீங்க கூப்பிடுறப்ப நான் வரேன் மாமா. வெத்தலை போட்டாதான் நல்லா போடலாம். என்ன போடலாம்? நீ போட்டாலும் அப்படியே கிளுகிளுக்கு போ மாமா. அடியே மகிழே. அது வேணாம் நேராயிடுச்சு. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லுங்க. சரி காவலை பாரு. ரசிகர்கள் அடியே மகிழே உனக்காகத்தான் பிறந்தே. அடியே மகிழே உனக்காகத்தான் பிறந்தே. நானும் உலகத்திலே கத்தரிப்பதாவணி அலத்தானுக்குள்ளது மனசு கூட்டா வர சொல்லுது. மரங்கொத்தி பறவைகள். கிளினே அது. கிளி இந்த கலர்ல இருக்கு. இப்பதான் நான் பாக்குறேன். அதனால எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காங்க. சரி காவல் முக்கியம் இல்ல, காதல் தான் முக்கியம். காதல் உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்னு? பல நாளா எனக்கு பொண்ணே கிடைக்கல. ஆமா சொன்னாங்க. பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் இந்த ஊர்ல தான் இந்த கூட்டத்துல பொண்ணு கிடைச்சு இந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கு. இந்த முத்தாரம்மன் அருளால. ஆமா ஆளு ஸ்லீமா இருப்பாளாம் இந்த கூட்டத்திலேயானே. என்னன்னு சொல்ற? எங்க அப்பா எங்க அம்மா பார்த்த பொண்ணு. சரி இதுவரை அவளை நேருக்கு நேர பார்த்தே இல்லை. இன்னைக்கு தான் பார்க்க போறேன். பார்க்காமலே காதல். ஆமா ஆஹா. ஏன்னா அப்ப உள்ள காதல் அப்படித்தான். கண்டிப்பானே. ஆனா அந்த பிள்ளைய பார்க்க போறேன், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சம். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம், என் உயிர். அவ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. சரி எதுக்கு அவளை பார்க்க போறேன். அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? எந்திரி. அக்கா நீ உட்காருக்கா. நீ உட்கார்றா. அவ பேரு உங்க நாத்தனா வரப்போறா.
உங்க நாத்தனா என் ஹவுஸ் ஓன்று வரப்போறா. எந்திரிங்க. ஹாய். இருந்துட்டேன். ஹாய் இருந்த கேட்கல, உங்களை புதுசாக பார்த்தனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்கள் நான் கட்டிக்க போகிற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்லை அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ ஹலோ யார் என்னன்னு சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ இடி விழுந்ததே ஹரிச்சந்திரா பூலோகத்திலே பிதாசுவன் பரிசுத்தன் லோய்தாசா உன்னை பாம்பு எப்படி கடித்தது? ஐயா என்னை பாம்பு கடிக்கல, எறும்பு தான் கடிச்சிருக்கு. அது ஹரிச்சந்திர நாடகம். இதுக்கு வள்ளிக்கு மேரேஜ். எப்படி அந்த பாம்புக்கு மனம் வந்தது? நம்ம பாம்பு உள்வாங்கி விட்டது. அடியே எந்திரி, நீ இல்லைன்னா என் வாழ்க்கையில். போடிவாடின்னு பேசாதீங்க. ஏய் கட்டிக்க போற பொம்பளை பிள்ளைய போடி வாடின்னு சொல்லாம அப்புறம் எப்படி? எனக்கு கட்டிக்கிற போக விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை. வேணாம் 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 சொல்லாத. இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை. நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் உலகம். அப்படி சொல்லாதே. ஏ அவுசாரி முண்டை ஒரே அடிங்க ஒன்றே விடுவேன். அப்புறம் ஆனா அவங்க இருக்க அளவுக்கு கந்திஷ்டி பொட்டு மயிறு உச்சாரே உச்சா. தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க ஆத்தா எங்க அப்பா கிட்ட சொன்னா கேட்கவே மாட்டேன்றாங்க. என்ன அப்படி என்ன சொல்லி கேட்கல? உங்களுக்கு எதை என்னை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. மத்திய அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. ஐயா நல்ல மாப்பிள்ளைன்னு அவங்க நினைக்கலையா? நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு உண்டுவாங்க. நகை என்னடி பெரிய நகை, பொல்லாத நகை. ஒரு பவுனு 1500 ரூபா விற்கிறாங்க. ஒரு பவன் 1500 ரூபா விற்கிறாங்க. இப்போ என்னவோ ஆடி பெருக்கு 50 ரூபா குறைச்சிருக்காங்களாம். 1450 ரூபா. நீ நகை கடைக்கு போனியா துவரம் குறிச்சி கவரிங் கடைக்கு போனியாடா அவசாரி பேல? என்னடி இப்படி அவசர பேர் கேட்குற ஒரு புருஷனை? 1.5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு இருக்கு. 1500 ரூபான்றியாப்பா. 1 லட்சம் ரூபாய்க்கு நகை அடவு வச்சுருக்கேன். எப்போ திருப்புறன்னு தெரியல. ஏன் இந்த கல்யாணத்தை உலட்டுறேன்னு தெரியுமா? நான் ஒரு பெரிய லட்சியத்தோட வாழணும்னு நினைக்கிறேன். என்ன அவசர பேர் சொன்னு உங்களுக்கு சிரிப்பா தெரியுது. அப்படி என்ன லட்சியம்? நான் ஒரு பட்ட படிப்பு முடிச்சுட்டு தான் ஒரு ஜோரா கைதட்டு மேரேஜ். ஏன்னா கல்வி தான் முக்கியம். இந்த காலத்தில் மாப்பிள்ளை கிடைச்சா பளிச்சுன்னு ஏறி போய் 3 மாசமாயிருவாங்க. நீ கல்வி முக்கியம் இருக்க. அதெல்லாம் எனக்கு நோ. என்னது மேரேஜா? மேரேஜ் நோ. பெரிய இங்கிலீஷ் படிச்சு போலன்னு தெரிஞ்சு நோ. ரைட் சரிண்ணே. அடியே என்ன சொல்ல வந்தேன்னு தெரியல. நீ படிக்கிறோம்ங்கிறீங்க, அப்படி என்ன நீங்க படிக்கிறீங்க? ஏன் நான் படிக்கிறத சொன்னா நீங்க படிக்க வைக்க போறீங்களா? ஏய் நீ படிக்கிற மட்டும் சொல்றீ. 500 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, உன்னை நான் படிக்க வைக்கிறேன். எவ்வளவு? 500 ரூபா. ஒன்னாவது படிக்க வைக்க 1 லட்சம் செலவழிது. 500 ரூபா படிக்க வச்சு செலவழிக்கிறானா? 500 ரூபா காசு இல்லையா? 500 ரூபா காசு தான். சிலைடு வாங்க கூட காணாதடா. அப்படி சொல்லாடி. கவர்மெண்ட் ஸ்கூல். நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சி நத்தம் டு திண்டுக்கல் பசுமாடில் தெரியுது. சரி பிஆர்சி முடிச்சுட்டு பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா துவரம் குறிச்சிட்டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா? ஒரே பைபாஸ் தான். சரி அடியே. எவ்வளவு இப்ப கல்யாணத்துக்கு ஏன் பயந்துகிட்டு இப்படி சொல்ல? ஏன் பயப்படுற? எங்க வீட்டுல நான் சோறாக்க சொன்னாங்கன்னா அரைப்படி அரிசி வேக வைப்பேன். சரி அதை வேக வைக்கவே இறக்கி வைக்க முடியாது, வடிக்கவும் முடியாது. சரி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டு வடிப்பேன். ஆனா ஒன்னே நான் கட்டிக்கிட்டா ஒரு நாளைக்கு 3 குடி அரிசி வேக வைக்கணும். அடியே என் உருவந்தேன் அப்படி. லோடு அதிகம் இருக்காது. எங்க அப்படித்தான் சொல்றேன். உள்ள பெரிய மண்பானையை வச்சுட்டு போற. அடியே எல்லாரும் சோறு அள்ளி சாப்பிட்டா நீ மொத்தமா கொட்டிக்கிடுற. அடியே ஐயா நான் இருப்பது 30 கிலோ. சரி அழுகாத. கல்யாணம் பண்ணிக்கிற போற போல. அண்ணி அண்ணி எங்க அண்ணனுக்கு அண்ணி முண்டை அழுகாதீங்க அம்மா. அண்ணி எங்க அண்ணனை எப்படியாவது கெட்டிக்கங்க அண்ணி. அண்ணி ஐயா நான் ஏன் அழுகிறேன்? ஏன்? நான் இருப்பது 30 கிலோ. சரி நீ 90 கிலோ இருப்பவர். அடியே ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு லோல இருந்தாத்தே அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எறிஞ்சிருவைய. கவலைப்படாதே, உனக்கு வாழ்க்கை முக்கியம். வாழ்க்கை முக்கியம் தான்.
ஆனா உன்கிட்ட உலக்கம் இருக்கா என்னன்னு தெரியலையே.